Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துர்க்கேன். இத நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். ஒரு 7 to 8 hours ஊற வச்சா போதும். இல்லாட்டி முன்னத்த நாள் நைட்டே ஊற வச்சீங்க அப்படினா காலையில நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து நான் கொஞ்சமா இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை இலை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை எல்லாமே ஒரு மிக்ஸில போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தோசை பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை plain தோசையா வேணாலும் ஊத்திக்கலாம். இல்லனா கூட கொஞ்சமா பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படினா ஆனியன் தோசையா வேணாலும் ஊத்திக்கலாம். இப்போ கல்லு சூடானதும் நம்ம லைட்டா எண்ணெய் தடவி அது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை அப்படியே பரப்பி விட்டுக்கோங்க லேசா. மாவு அரைச்சது ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டு உடனே நம்ம தோசை ஊத்திரலாம். நம்ம அரிசி மாவு மாதிரி கொஞ்ச நேரம் புளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. உடனே தோசை ஊத்திரலாம். இப்போ இது மேல கொஞ்சமா எண்ணெய் இல்லனா நெய் இருந்துச்சு அப்படினா அத அப்படியே லைட்டா சைடுல விடுங்க. அப்பதான் ஒட்டாம வரும். சோ ரெண்டு சைடு திருப்பி எடுத்தீங்க அப்படினா சுவையான பச்சைப்பயிறு தோசை ரெடி. ஒரு சைடு வெந்திருச்சு. இப்போ நம்ம அத அப்படியே திருப்பி இன்னொரு சைடு வேகறதுக்கு விட்டுறலாம். திருப்பி போட்டுறலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டும். சூப்பரான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இத உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.